என் செல்ல குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக நான் உன் கண்ணில் படுவேன் என்று பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். அதுபோலத்தான் இந்த முறையும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் என்பதனை நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்ல நினைக்கிறேன். என் குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ எப்படி உணர முடியும் தெரியுமா? என் குழந்தையே, காலை 3 மணி அதிலிருந்து 5 மணிக்கு உள்ளாக தானாகவே உனக்கு இப்பொழுது எல்லாமும் விழிப்பு தட்ட தொடங்குகிறது என்றால் கெட்ட காலம் உனக்கு முடிகிறது என்ற அர்த்தம். கனவில் குலதெய்வம் மற்றும் பெண் தெய்வங்கள் வரத் தொடங்குவார்கள். எதிர்பாராத பண வரவு வரத் தொடங்கும். தூங்கி எழுந்ததும் பசுமாட்டினை பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அதுபோல வீட்டில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதிகமாக நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். பூர்வீக சொத்து விஷயங்கள் முடிவுக்கு வரும். இப்படி ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் பொழுது உன்னை கெட்ட நேரம் ஆட்டி படைத்தது விலகி உனக்கு நல்ல நேரம் தொடங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் இது போன்ற நேரங்கள் இனி உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாமும் உருவாக்குகிறதோ இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உண்மையான அன்பு ஒருபோதும் ஒருவரை விட்டு பிரியாது. நான் உனக்கு சொல்லும் விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள். உண்மையான அன்பு ஒருவரை கண்கலங்க வைக்கும் காரணமே இல்லாமல் அதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட உண்மையான அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. இத்தனை நேரமும் இனி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கஷ்டத்திலும் மனவேதனையிலும் இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி மட்டும் அந்த விஷயத்தை ஒருவர் செய்துவிட்டான் என்றால் அவன் மீண்டும் உயிர் பிழைத்து விடுவான். ஆறுதலான அந்த வார்த்தை ஒருவரினுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் எப்பொழுதும் உன் வராகி நான் சொல்லக்கூடிய விஷயங்களினால் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ கொண்டு வர வேண்டும். என் குழந்தையே, சரியான புரிதலை கொண்டு சரியானதொரு தெளிவை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழு மனநிலையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வாழ்க்கை சிறு சிறு நுணுக்கங்களை கொண்டது. சுமங்கலியாக தன்னை கணவன் சுமந்து சென்றிட வேண்டும் என்றே ஒரு பெண் நினைப்பாள். யாருக்கும் சுமையில்லாமல் அவள் போன மறுநிமிடமே தானும் போய்விட வேண்டும் என்றே ஒரு ஆண் நினைப்பாள். இதுவெல்லாமும் எதனால் தெரியுமா? என் குழந்தையே, தனக்கு முன்னால் தன் கணவன் இறந்துவிடக் கூடாது என்று நினைப்பவள் தன் கணவனின் மனநிலை என்னவென்று உணராமல் தான் போனால் அவரை கவனிக்க யார் இருப்பார் என்று நிச்சயமாக ஒரு நொடிப்பொழுதிலும் யோசிக்கவில்லை அல்லவா? துணை இல்லாத இடத்தில் ஒரு பெண்ணால் இங்கு சமாளித்து விட முடியும்.
ஆனால் ஒரு ஆணானவன் ஒருவேளை உணவிற்கு கூட திண்டாடி விடுவான் என்பதுதான் உண்மை. எல்லோருக்கும் பொருந்தவில்லை என்றாலும் 90% பிள்ளைகளுக்கு இது நிச்சயமாக பொருந்தும். அதனால் தான் எப்பொழுதுமே அம்மா சொல்கின்றேன், வாழ்க்கை பல நுணுக்கங்களை கொண்டது. உன்னில் இருக்கும் நல்லதை மட்டும் பார்ப்பவன் நிச்சயமாக நண்பனாக இருக்க முடியாது. உன்னிடம் இருக்கும் தீயவற்றை உனக்கு எடுத்துச் சொல்பவன்தான் உண்மையான நண்பன், உண்மையான உறவு. உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முற்றிலுமாக உன்னை தேடி நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கும் நிலைத்தன்மையான ஒன்று இனி எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகு இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையாவது சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்குவதை விடுத்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை இனி நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள பழகு. இந்த வராகியானவள் உன்னோடு எப்பொழுதும் உனக்கே என்று துணையிருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயம் நிச்சயமாக நீ உணர்ந்திட வேண்டும். என் குழந்தையே, உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம், உன்னோடு நான் துணை வருகின்ற இந்த நேரம் என்று நீ ஒவ்வொன்றையும் சரிவர தெரிந்திட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கி இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். இனிமேல் இந்த கலக்கங்களை எல்லாமும் தீர்த்து, இந்த தயக்கங்களை எல்லாமும் தீர்த்து, உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ கண்கூடாக காண்பாய். என் குழந்தையே, எதுவென்றாலும் நமக்கான சூழ்நிலைகளை சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நமக்கான மனநிலையை நல்லபடியாக உருவாக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ தெளிவோடு இருக்க வேண்டும். நீ நம்பிக்கை வைத்தால் தெய்வம் எந்த வடிவத்திலும் வந்து உன்னை காப்பாற்றும். ஒரு சாதாரணமான விஷயம் கூட நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அளவில் தெய்வத்தின் அருளால் மாற்றிவிடப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எதையுமே நாம் புரிந்து கொண்டு வாழும் இந்த நேரம் நமக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். கீழே விழுந்தவனை ஏறி மிதித்துவிட்டு செல்வது இந்த மனிதர்கள் மட்டும்தான். மிருகங்கள் கூட அவனை மிதிக்காமல் தாண்டி செல்ல வேண்டும் என்றுதான் யோசிக்கும். இதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையை எப்படி அதிகப்படுத்த முடியும் என்று நான் உனக்கு சொல்லவா? உன்னிடம் நீயே பேசி உன்னை உற்சாகப்படுத்து. நான் தன்னம்பிக்கை மிக்கவர், நான் சக்தி மிக்கவர், நான் சாதனையாளன், நான் அன்பு மிக்கவர், என்னால் முடியும் முடியும் முடியும், வெற்றி நிச்சயம். அடிக்கடி இதை உனக்குள் சொல்லிக்கொள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்று நீ உனக்குள்ளேயே சொல்ல பழகு. வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஜெயித்து காட்டுவேன் என்ற உறுதியை ஏற்றுக்கொள். நல்ல நட்பு வட்டத்தை உருவாக்கிக்கொள். திமிரு,
பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற எல்லாவற்றையும் மூட்டை கட்டி தூரமாக வைத்துவிடு. ஒரே நாளில் எல்லாம் முடியாதுதான். சிறுக சிறுக உன்னை நீ இதற்கு தகுந்தாற் போல பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இனி நீ நிச்சயமாக சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உனக்கான தேவைகளை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று சரியாக புரிந்துவிடும். உன்னை தேடி வந்து கொடுக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள். நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்லும் இந்த காரணங்களும் காரியங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் இனி உனக்கு தரும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ எண்ணி கலங்க வேண்டாம். காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் அதை நீ கவனமாக புரிந்து கொள். காலம் போடும் கணக்கை தெய்வத்தை தவிர வேறு யாராலும் எளிதில் கணக்கிட்டு விட முடியாதல்லவா? என்ன நடக்கிறது, அதனால் நல்லதையே நினைக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றதை தெய்வம் பார்த்து கொள்ளும். என் குழந்தையே, இந்த காலத்தில் 3 வகை இருக்கிறது. என்ன தெரியுமா? கள்ளம் கவடம் இல்லாமல் சிறு பிள்ளையாக இருந்து சிரித்து பேசியது ஒரு காலம். பேச நேரமின்றி நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காகவும் அவர்களின் தேவைக்காகவும் ஓடிக்கொண்டிருப்பது ஒரு காலம். பேசவே நேரம் இருக்காது. கடைசியாக பேசுவதற்கு யாருமே இல்லாமல் நாம் தவிப்பது அது ஒரு காலம். நமக்கென்று நம் வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்க யாராவது ஒருவர் இருந்து விட்டால் போதும் என்று நினைப்பது ஒரு காலம். இதையெல்லாமும் நாம் சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உனக்காக உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயம் உனக்கு நல்லதை நடக்க நான் உறுதியாக இருப்பேன். எல்லாவற்றையும் நான் உனக்கு உறுதியோடு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனிமேலும் என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிக் கொண்டிருக்காது. அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நீ வெற்றி பாதையில் பயணப்பட தொடங்கு. உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் சரியான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டு தவிப்பதை விட நமக்கான ஒரு விஷயத்தை நாம் நம்பிக்கையோடு பெறுவதில்தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் உண்மைகள் நிச்சயமாக இனி உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் எல்லாமும் அவமானப்படுகிறதோ அந்த இடத்தில் எல்லாமும் நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். உடனிருப்பவர்கள் உனக்கு செய்கின்ற துரோகத்தை ஒரு நாளும் எண்ணி எண்ணி கலங்காது. உனக்காகவே எப்பொழுதும் உன்னை அன்போடு அரவணைக்கும் இந்த தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ பதறக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு விரும்பியது போல நான் இருப்பேன். உன் விருப்பம் போல அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தெய்வமாக நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதிலுமே நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை
நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கே என்று எல்லா நிலைகளையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று அம்மா வந்துவிட்டாள் என்பதனையும் நீ மனதில் நினைவில் வைத்துக்கொள். காரணமில்லாமல் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டு உனக்குள் இருக்கும் எண்ணங்களை இப்பொழுதே நீ விட்டுவிடக்கூடாது. நல்லது நடக்கும்போது இனி உனக்கான நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும். தெய்வம் விரும்பிவிட்டது என்றால் தெய்வத்தை தேடி உன்னால் எளிதில் சென்றுவிட முடியும். எவ்வளவு இடர்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாமும் கடந்து உன்னால் எளிதில் சென்றுவிட முடியும். அதனால் தெய்வத்தை நெருங்குவதை விளையாட்டாக நினைத்து விடக்கூடாது. நீ தெய்வத்தை நெருங்க நெருங்க தெய்வம் உன்னை விரும்புகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்காக உண்மையோடு இருந்து உன்னை வாழ வைப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் உருவாக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் நீ உனக்கான நன்மதிப்பை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு நிலையை நீ எதிர்கொள்ளும் இந்த காலம் இனி உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும். என் பிள்ளையின் மனதில் தேங்கி இருந்த சோகங்கள் எல்லாமும் வெளியே வரட்டும். அத்தனையிலும் நான் இருக்கிறேன் என்பது போதுமல்லவா? அத்தனை சூழ்நிலையிலும் உன்னை வழிநடத்த நான் வருகிறேன் என்பது அது போதுமல்லவா? இனி எல்லாமுமாக உனக்கு நான் உறுதுணையாக இருந்து உன்னை வாழ வைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உனக்குள்ளிருந்து உன்னை ஆனந்தமாக வழிநடத்தட்டும். என் பிள்ளை மனதில் தேக்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இனி உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக கவனிக்க வேண்டிய அவசியம் உனக்கு வந்து விட்டது. எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீ எப்பொழுதும் நன்மதிப்போடு இருக்க பழகு. நீ எப்பொழுதும் நல்ல தெளிவோடு இருக்க பழகு. பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் நடக்கும் பொழுது அப்பொழுதுதான் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக உணர முடியும். நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே புரிய வைத்துவிடும் என்பதனை மறக்காதே. நான் சொன்ன பிறகு இனிமேலும் நீ கலங்காதே. இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் பல மாற்றங்களை இனி நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான பல தேவைகளை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி இனி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். பெருமையாக வாழ்ந்து காட்டலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அடுத்தவர்கள் முன்னிலையில் பெருமைக்கு வாழ்ந்து காட்டக்கூடாது. அப்படி நீ செய்தால் அவமானங்களும் ஏமாற்றங்களும் தான் இந்த வாழ்க்கையில் மிஞ்சி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பது நீ புரிந்து கொள்ளும் தருணத்தில் இந்த வாழ்க்கையும் உன்னை அரவணைக்க கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மன நிம்மதியோடு
நம்மை நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வைகாசி பிறப்பு நல்ல பிறப்பாக மாறட்டும். உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.